வாழ்வின் சோதனைகளால் மனம் உடைந்து. ஒரு மனிதன் மலை அடிவாரத்தில் அமர்ந்திருக்கிறான். முருகா, எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுவிட்டனவே. என்று கண்ணீர் மல்க கேட்கிறான். அப்போது ஒரு மெல்லிய காற்று வீசுகிறது. மயில் தோகையின் சலசலப்பு கேட்கிறது. அவன் முன்னே ஒரு சிறுவன் தோன்றுகிறான். அவன் கண்களில் பிரகாசம், முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகை. அந்தச் சிறுவன் பேசத் தொடங்குகிறான். ஏன் அழுகிறாய் மகனே. கஷ்டங்கள் என்பவை உன் பாதையை மறிக்கும் சுவர்கள் அல்ல. அவை நீ அடுத்த நிலைக்குச் செல்ல உதவும் படிகள். மண்ணில் புதைக்கப்பட்ட விதை அழுகிப் போவதாக நினைக்கும். ஆனால் அது ஒரு விருட்சமாக வளர்வதற்கான தொடக்கம் அதுதான். உனக்கும் இப்போது அப்படித்தான் இருக்கிறது. நீ தனிமையில் இருப்பதாக நினைக்கிறாய். ஆனால் உன் ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் நான் கலந்திருக்கிறேன். உன் கண்ணீர் துளி தரையில் விழுவதற்கு முன்பே என் கரம் அதை ஏந்திக் கொள்கிறது. நடப்பவை எல்லாம் உனக்கு சாதகமாகத் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் உன்னைச் செதுக்கவே நடக்கின்றன. உளியின் அடி தாங்கும் கல் தான் சிலையாகிறது. நீ இப்போது செதுக்கப்படுகிறாய். விரைவில் நீயும் ஒரு அழகிய சிலையாவாய். அந்தச் சிறுவன் அந்த மனிதனின் தோளில் கை வைக்கிறான். ஒரு மின்னல் போன்ற உணர்வு அவனுள் பாய்கிறது. மகனே, வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல. அது வெற்றி இன் அடையாளம். வேல் என்பதற்கு வெல்லுதல் என்று பொருள். உன் மனதிற்குள் இருக்கும் பயத்தை நீ வேல் கொண்டு எறிந்துவிடு. கடல் அலைகள் ஓய்வதே இல்லை. அதுபோலத்தான் வாழ்வின் பிரச்சனைகளும். அலைகளை நிறுத்த முயற்சி செய்யாதே, அதில் நீந்த பழகிக்கொள். முருகனின் இரண்டாம் வாக்கு. இன்று நீ எதை இழந்து நிற்கிறாயோ அதைவிட மேலான ஒன்றை உனக்குத் தரவே நான் காத்திருக்கிறேன். கதவு அடைக்கப்பட்டால் உனக்காக ஒரு ஜன்னலை நான் திறந்து வைப்பேன். உன் பொறுமை தான் எனக்கான காணிக்கை. என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் கடமையைச் செய். பலனை நான் பார்த்துக் கொள்கிறேன். சிறுவன் மெல்ல மறையத் தொடங்குகிறான். அவன் இருந்த இடத்தில் ஒரு மயில் தோகை மட்டும் கிடக்கிறது. காற்றில் ஒரு அசரீரி கேட்கிறது. கந்தன் இருக்க கலக்கம் எதற்கு. உன்னை காக்க நான் இருக்கிறேன். உன் வலிகள் தீரும் காலம் நெருங்கிவிட்டது. ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை உன் இதயத்தில் ஏந்து. உனக்கு நான் துணையாக, உன் நிழலாக, உன் முன்னே செல்லும் வேலாக எப்போதும் இருப்பேன். அந்த மனிதன் இப்போது அமைதியாக இருக்கிறான். அவன் கண்களில் கண்ணீர் மறைந்து ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. உலகம் அவனுக்கு புதிதாக தெரிகிறது.